வணக்கம் நண்பர்களே. இன்று கர்மா, அதை பற்றித்தான் நான் உங்களுடன் உரையாட இருக்கிறேன். கர்மா என்பது ஒரு தண்டனை கிடையாது. அது நாம் மற்றவர்களுக்கு வாழ்கின்ற இந்த நாட்களில் எதை செய்கிறோமோ அதுவே சில காலம் கழித்து நமக்கு திரும்பி வருகிறது. இதைத்தான் கர்மா என்று கூறுகிறார்கள். கர்மா இஸ் த பூமரன் என்று கூறுவதன் அர்த்தம் இதுவே. நாம் பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய்தால் அந்த நன்மைகள் நம்முடைய பின் சந்ததியினருக்கும் கிடைக்கும். நாம் பிறருக்கு துரோகம் செய்தால் அது நம் வாழ்க்கையை தொடர்ந்து வந்து அது நம்மையும் நம்முடன் இருப்பவர்களையும் தாக்கும் என்பதே உண்மை. எனவே நம்மால் முடிந்தவரை அடுத்தவருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் துரோகத்தையாவது செய்யாமல் வாழும் நாட்களில் நல்ல பண்புகளுடன் வாழுவோம். உங்களுக்கு நீங்கள் அடுத்தவருக்கு செய்த நன்மைகளை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மறந்தவர்கள் அதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள். எனவே கர்மாவிடம் உங்கள் மனக்குறைகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது விலகுகிறதோ அதுவும் உங்கள் கர்மாவின் பலனாகவே இருக்கும். எது உங்களுடன் இணைகிறதோ அதுவும் நீங்கள் முற்பிறவியில் செய்த கர்ம வினையாகவே இருக்கும். எனவே எந்த ஒரு விஷயம் உங்களிடம் வந்தாலும் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டே இருங்கள். இதுவே இன்று நான் உங்களுக்கு கூற வந்த ஒரு அழகான செய்தியாகும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள சாப்பிடலாமா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.